என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அதிமுக்கியமான பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வந்திருக்கின்றது. என் குழந்தையே, நான் சொல்கின்ற ஒருவரினுடைய இல்லத்திற்கு எக்காரணம் கொண்டும் நீ செல்லக்கூடாது. ஒருவேளை என் பேச்சையும் மீறி நீ செல்வாயானால் அதன் பிறகு நடக்கப் போகின்ற விளைவுகளுக்கு உன் அப்பன் நான் பொறுப்பு கிடையாது. நீ மட்டும்தான் பொறுப்பாவாய். நீ மட்டும்தான் அந்த கஷ்டத்தை தாங்கி சுமப்பாய். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், கருப்பா, இத்தனை நாளும் என் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களை யாரும் எனக்காக தூக்கி சுமக்கவில்லை. நான் தான் தூக்கி சுமக்கிறேன். அப்படியே இதையும் நானே தூக்கி சுமந்து விடுகிறேன் என்று நீ சொல்வாயானால், என் பிள்ளையே, நிச்சயமாக இதை தொடர்ந்து நீ இந்த வாக்கினை கேட்க வேண்டாம். கருப்பனின் வார்த்தைகள் உண்மை என்றும் கருப்பன் உனக்கு நல்லதை நடத்துவான் என்றும் நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே இதனை நீ தொடர்ந்து கேட்க வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை இன்று பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து எல்லாவற்றையும் முடித்து விட்டோம் என்று நீ இருக்கின்ற நேரத்தில் புதிதாக மேலும் மேலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து என் குழந்தைக்கு வாழ்க்கையில் வேதனைகள் அதிகமாகிவிட்டது. யாராவது ஒருவர் ஒரு சிறு உதவி நமக்கு செய்துவிட்டால் போதும், முன்னேறி விடலாம் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உதவிக்காகத்தான் நீ ஒருவரின் இல்லத்தின் வாசல் படியை மிதிக்கப் போகின்றாய். என் குழந்தையே, உதவி என்பது உனக்கு தேவை பண உதவி. ஆனால் இன்றிருக்கின்ற இந்த மனிதர்களிடத்தில் பண உதவி என்ற ஒன்று நீ கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவமானப்படுத்தப்படுவாய் என்பதனை மறந்து விடாதே. வேறு எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனது வரலாம். ஆனால் பணத்தை மட்டும் கொடுக்க அவர்களுக்கு ஒருபொழுதும் மனம் வருவதில்லை. உடன் பிறந்த உறவுகளும் சரி, பெற்றவர்களும் சரி, பணத்தை கொடுத்து விட்டால் திரும்ப அதை பெற முடியுமா என்றுதான் சிந்திக்கிறார்களே தவிர, இக்கட்டான நிலையில் இருப்பவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு துளியளவும் நினைப்பது கிடையாது. இது போன்ற எண்ணங்களோடு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இவர்களை எல்லாம் நினைத்து என் குழந்தை, நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதில் எந்த பலனும் கிடையாது. நான் சொல்லப்போகின்ற இவரால் ஏற்கனவே ஒரு முறை அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றாய். ஆனால் நல்லபடியாக இத்தனை காலமும் சென்றவுடன் நடந்த விஷயத்தை மறந்து விட்டாய். என்ன நடந்தது என்பதனையே நீ தெரியாமல் விட்டு விட்டாய். உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாரிடத்தில் சென்றோம், யாரிடத்தில் சென்று உதவி கேட்டோம், எதனால் அவமானப்படுத்தப்பட்டோம் என்பதனை சற்று சிந்தித்துப்பார். என் குழந்தையே, இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் பணம் இருக்கின்றவர்களை ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவர்களை ஒரு மாதிரியும் பார்க்கின்றார்கள். பணம் இருக்கின்றவர்களிடத்தில் காட்டுகின்ற மரியாதையை பணம் இல்லாதவனிடத்தில் காட்டுவதில்லை. அவனை துச்சமென நினைத்து தனது காலுக்கு கீழே வைக்க நினைக்கின்றார்கள். தனக்கு அடிமை என்று அவர்களை பற்றி யோசிக்கின்றார்கள். இப்படியெல்லாம் கூட சிந்திக்கின்ற மனநிலைக்கு இன்றைய மனிதர்கள் வந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஏற்கனவே ஒரு முறை பல பேர் கூடியிருந்த சபையில் இவர்களால் அவமானப்படுத்தப்பட்டாய். இவர்கள் சொன்ன வார்த்தைகளும் இவர்கள் கேட்ட கேள்விகளும் உனக்குள் கண்ணீரை வரவழைத்தது. வேண்டும் என்றே இவர்கள் செய்த விஷயத்தினால் அன்று உனக்கு ரோஷம் அதிகமாக வந்தது. இனிமேல் இந்த இடத்தில் நாம் நிற்கக்கூடாது. இனி ஒரு பொழுதும் இவர்களை தேடி வரக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இவர்களிடத்திலிருந்து நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்கள் தேவை கிடையாது என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய். ஆபத்து காலத்தில் உதவி செய்யாதவன்
ஆபத்தில் தனித்து நிற்கும் பொழுது என்னவென்று நம்மிடத்தில் கேட்காதவன் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதையும் செய்து கொடுக்க மாட்டான் என்பதனை புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அடுத்த முயற்சியையும் அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணத்தையும் நீ சரியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். வருகின்ற நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை வலியுறுத்த வேண்டுமல்லவா? இந்த ஏமாற்றத்தினால் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு சரியான தீர்வினை கொடுக்க வேண்டும். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளுமே சில விஷயங்கள் உன்னுடைய மனதை போட்டு வருத்தும் பொழுது நீ யோசிப்பாய், எதற்காக தெய்வம் நம்மை படைத்தது? என்னை போன்ற ஒரு ஜென்மத்தை படைக்காமலேயே இருந்திருக்கலாமே. இத்தனை கஷ்டத்தில் இருக்கவா என்னை படைத்தார்கள் என்று சொல்லி என் பிள்ளை நீ புலம்புகிறாய் அல்லவா? என் தங்கமே, இந்த கஷ்டம் உனக்கு மட்டும்தான் என்பது கிடையாது. இந்த கஷ்டம் உன் வாழ்க்கையில் நிரந்தரமும் கிடையாது. இதுவெல்லாம் எப்படி சமாளித்து நீ அடுத்து செல்கிறாய் என்பது மட்டும்தான் இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தமாக இருக்கின்றது. அது மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அதனால் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே நம்மை தேடி வருகின்ற உண்மைகளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள தொடங்கு. வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்றால் சுவாரஸ்யம் எங்கே இருக்கின்றது? ஒவ்வொரு பிரச்சனைகளாக நடக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கான சுவாரஸ்யத்தை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. அப்படி இந்த வாழ்க்கையில் நீ அடைந்து விட்ட ஒவ்வொரு சந்தோஷத்திற்கு பின்னாலுமே ஒரு கஷ்டத்தின் உச்சம் இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை நமக்கு கைவிட்டு விட்டதே என்று நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமும் உன் கைகூடி வர வேண்டும் என்று இந்த கருப்பன் ஆசைப்படுகின்றேன். இந்த மனிதரிடத்தில் ஒருபொழுதும் உதவி கேட்காதே என்று அப்பன் உன்னை கெஞ்சி கேட்கின்றேன். என் பிள்ளையே, நீ படுகின்ற துன்பத்தை என்னால் பார்க்க முடியாது. நீ படுகின்ற கஷ்டத்தை ஒருபொழுதும் இந்த கருப்பனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்பன் நினைத்தது போல நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு உச்சத்தை தொட வேண்டும். உன்னால் நடத்த முடியும் என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக நீ நடத்தி கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நீ நினைத்த மாற்றத்தை தரும் பொழுது கருப்பன் சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மை என்னவென்று உனக்கு புரியும். என் பிள்ளையே, ஏற்கனவே ஒரு முறை அவமானப்படுத்தப்பட்ட இடத்திற்கு மீண்டும் செல்ல வேண்டுமா? நீ யோசித்து பார்த்தாயா? இவர்கள் இல்லாமல் இதை உன்னால் செய்ய முடியும். அதை நீ முதலில் நம்ப வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக நம்பாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ என்னவென்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை எப்பொழுதுமே நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும். எத்தனையோ திருப்பங்கள் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்றது. எத்தனையோ மாற்றங்களையும் இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்றது. எத்தனையோ கண்ணீரையும் உனக்கு கொடுத்திருக்கின்றது. இப்படி எல்லாமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறதே தவிர எந்த ஒரு விஷயமும் அப்படியே நின்று விட்டதாக ஒரு பொழுதும் இல்லை. கண்ணீர் மட்டும்தான் என்று நீ சொல்லலாம், ஆனால் அது உண்மை கிடையாது. சந்தோஷமும் அவ்வப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதையும் நீ சரியாக அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றாய். என் குழந்தையே, இந்த நிலையை கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் என்னவென்று புரிந்து அப்பன் சொல்கின்ற இவரினுடைய இல்லத்திற்கு மட்டும் நீ செல்லாதே. அந்த இல்லத்தில் இருக்கின்றவர் யாருமே சரி கிடையாது. உன்னிடத்தில் சிரித்து பேசுகிறார்கள். ஆனால் நீ வெளியே வந்தவுடன்
உன்னை பார்த்து தவறான விஷயங்களை எல்லாம் சொல்கின்றார்கள். உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை கூட சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்கள். இந்த வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் அவர்கள் நடத்தி உன் முன்னால் காண்பிக்க நினைக்கின்றார்கள். உன்னை தவறானவன் என்று மற்றவர்கள் முன்னிலையில் சித்தரிக்க பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, உன்னை தவறு என்று நிரூபிக்க இவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சி வெற்றி பெறக்கூடாது. நிச்சயமாக தோல்வி பெற வேண்டும். என் பிள்ளையே, ஏற்கனவே ஒருவரிடத்தில், அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரிடத்தில் உதவி என்று கேட்டு அசிங்கப்படுத்தப்பட்டாயல்லவா? அது உனக்கு மறந்து விட்டதா? இப்பொழுது மீண்டும் அந்த விஷயத்தை நீ செய்ய துணிவது எந்த வகையில் நியாயமாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த வாழ்க்கை என்றும் உன் வசமாக போகிறது என்ற அர்த்தம். இத்தனை காலமும் இந்த கருப்பணி நாசிகளோடு என் குழந்தை பெற்றுவிட்ட ஒவ்வொரு நன்மைகளும் இதுவரையிலும் உனக்கு போதும் போதும் என்கின்ற அளவில் இருக்கத்தான் செய்கின்றது. இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே இத்தனை காலமும் உனக்கு சாதகமாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனாலும் ஒரு சில துன்பங்களும் துயரங்களும் ஒரு சில வேதனைகளும் எப்பொழுதுமே உன்னை இந்த வாழ்க்கையின் துன்பத்திற்கு தள்ளி கொண்டுதான் இருக்கின்றது. என் பிள்ளையே, கருப்பன் சொல்வது நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இல்லை என்கின்ற நிலையை நான் உருவாக்கிட முன் வந்திருக்கின்றேன். எனக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தால் இவர்களை தேடிச் செல்லாமல், எத்தனை இக்கட்டான நிலையிலும் இவர்களின் உதவியை பெற வேண்டும் என்று நினைக்காமல் நீ தனித்து இருப்பாயானால் நிச்சயமாக என்றும் இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறும். என்றும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நாளாக மாறிவிடும். எல்லாவற்றையும் மறக்க முடியாது. செய்த துரோகங்களை ஒருபொழுதும் நம்மால் நினைக்காமல் இருக்க முடியாது. ஆனாலும் என் பிள்ளை, அவமானப்படுத்துவார்கள் என்று தெரிந்த பிறகும் அந்த இடத்திற்கு செல்லாதே. உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவர் பண வசதி படைத்தவர். எல்லோரும் அவரிடத்தில் உதவியை கேட்கச் செல்வார்கள். ஆனால் பேச்சில் அதிக திமிர் தெரியும். அவர் மட்டுமல்ல, அவர் வாழ்க்கை துணையும் அப்படிப்பட்ட ஒரு துணைதான். அடுத்தவர்களின் மனது நோகுமே என்று சிந்திக்காமல் இப்படி நம்மிடத்தில் உதவிக்கு வந்தவர்களை நாம் காயப்படுத்துகிறோமே என்றெல்லாம் அவர்கள் ஒருபொழுதும் சிந்திப்பது கிடையாது. இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களை நீ உனக்கு மிகவும் அருகில் வைத்திருக்கும் பொழுது இத்தனை காலமும் நீ கைவிட்ட விஷயங்கள், இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடைபெறாமல் நின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் வேறறுத்து உனக்கு புதியதொரு வாழ்க்கையை நான் நல்லதொரு துவக்கமாக கொடுக்க நினைக்கின்றேன். இதையெல்லாம் அழித்துவிட்டு நல்லதை செய்ய என் பிள்ளை நீ முன்னே வர வேண்டும். நீ நினைத்து விட்டால் இங்கு மாறாதது என்று எதுவும் கிடையாது. நீ நினைத்து விட்டால் இங்கு நடக்காதது என்று எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அதை சரியான தருணத்தில் பெற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மை என ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க பழகு. உனக்கான நல்ல நேரம் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இது உனக்கான வாழ்க்கை என்பதில் நிச்சயமாக உனக்கு நம்பிக்கை இருந்து விட்டால் போதும். என்றுமே நீ ஆசைப்பட்டதை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு உச்சபட்ச மகிழ்ச்சியை தரும். இவர்களிடத்திலிருந்து விலகியிரு. இவர்கள் கொடுக்கின்ற தீமைகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதே. நீ இவர்களை தேடிச் சென்றால் மட்டும்தான் இந்த அவமானம் உன்னை தேடி வரும். அதனால் நீ இவர்களிடத்தில் எப்பொழுதும் எந்த ஒரு உதவியையும் கேட்காதே. அவர்கள் அதனை செய்துவிட்டால் கூட உன் அப்பனுக்கு மனது ஆறிவிடும். ஆனால் உதவியையும் செய்ய அவர்களுக்கு மனது இல்லை. உன்னை எந்த அளவிற்கு கேலியும் கிண்டலும் செய்து உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பது
நிச்சயமாக இந்த கருப்பனுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.